ஹாய்! இன்னைக்கு நம்ம வாஸ்துல என்ன பார்க்க போறோம்னா, பூஜா ரூம். பூஜா ரூம் எங்க வைக்கணும் அப்படின்றத பார்க்கணும். இது நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ பூஜா ரூம் எங்க வருதுன்னு. பொதுவா இன்னைக்கு சென்னையில பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாம் சஜெஸ்ட் பண்றது, இல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பூஜா ரூம் நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட்ல வைப்பாங்க. அதாவது வடகிழக்கு மூலையில வைப்பாங்க. இந்த ரெட்டா மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஏரியால வைப்பாங்க. அது ரொம்ப தப்பு. அப்படி வைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். எங்க வெயிட் வைக்கலாம், வைக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட்ல என்னைக்குமே பாரம் வைக்கக்கூடாது. 2வது நார்த் ஈஸ்ட்ன்றது ஒரு உச்சப்பகுதி. வடகிழக்கு வடக்கா இருக்கட்டும், கிழக்கா இருக்கட்டும். அந்த உச்சப்பகுதிய நம்ம யூஸ் பண்ணணும். நீங்க ஒரு ரூம் போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், பூஜை ரூம். அது என்ன ஆகும்னா, நீங்க அது சாமி கும்பிடும்போது மட்டும் அந்த ரூம தொறந்துட்டு போயிட்டு விளக்கேத்திட்டு கும்பிடுவீங்க, வந்துருவீங்க. ஸோ அதிக யூசேஜ் இருக்காது. இன்னும் அத விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்கே தீபம் ஏத்துவீங்க. ஸோ அங்கே ஒரு அக்னி தத்துவத்த கொண்டு வரீங்க. ஸோ நான் பேசிக்கா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பஞ்சபூத தத்துவத்துல வடகிழக்குன்றது நீர் தத்துவம். ஸோ அந்த இடத்துல நீங்க நெருப்ப கொண்டு வர்றது நல்லது கிடையாது. இன்னொன்னு, உடல் ரீதியா நீங்க கம்பேர் பண்ணும்போது வடகிழக்குன்றது தலை சம்பந்தமானது. ஸோ தலையில நெருப்பு வைக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? தலையில நீர் தான் இருக்கணும். தலையில சூடு இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடகிழக்குன்றது ஒரு கணவன் மனைவியோட அந்யுன்யத்தை குறிக்கிறது. அவங்களோட ஒற்றுமையை குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க பண்ற சேஞ்சஸ் அவங்களையும் பாதிக்கும். கணவனையும் மனைவியும் பிரிக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாராவது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இத ஃபேஸ் பண்ணுவீங்க. இன்னொன்னு என்ன நடக்கும்னா, இந்த வீட்ல உள்ள தலைமகனோ, இல்ல முதல் பிள்ளை ஆண் பிள்ளையா இருந்ததுன்னா, அவனுக்கு சில பாதிப்புகள் இருக்கும். என்ன மாரி பாதிப்புகள் இருக்குன்னா, சரியான படிப்பு வராது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள். வடகிழக்கு சார்ந்த தலை சம்பந்தப்பட்ட, மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதனால வடகிழக்குல நீங்க எந்த காரணத்த கொண்டும் பூஜை ரூம் வைக்கக்கூடாது. இன்னொரு என்ன இடத்துல வைக்கக்கூடாது? இந்த ஸ்க்ரீன்லயே காட்டியிருக்கேன் பாருங்க. தென்மேற்கு. தென்மேற்குலயும் கொஞ்சம் வைக்கக்கூடாது. ஸோ தென்மேற்குன்றது கணவன் மனைவி வாழக்கூடிய, இல்ல உறங்கக்கூடிய இடமா தான் இருக்கணும். இனப்பெருக்கத்துக்காக கணவன் மனைவி சேரக்கூடிய ஒரு ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது தென்மேற்கு தான். இது எந்த பார்த்த மனையா இருந்தாலும் சரி, இதுதான் ரூல். தென்மேற்கு தான். அதனால தான் மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு குழந்தை அடுத்த சந்ததியரை உருவாக்கக்கூடிய ஒரு அறைன்றது தென்மேற்கு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இங்க ராகு ஆதிக்கம் செய்வாரு. ராகுன்றது போகக்காரகன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராகு காமம் தொடர்பான விஷயங்கள நம்மளுக்கு எண்ணங்கள இது பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது தென்மேற்கு ஒன்லி ஃபார் கப்பிள்ஸ்க்கு மட்டும்தான். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல ஏர்னிங் மெம்பர் இருக்காங்கன்னா, அங்கே தான் தூங்கணும். அங்கே தான் உறங்கணும். அது அந்த ரூமுக்கு. அந்த இடத்துல போய் பூஜை ரூம் வைக்கிறதுன்றது சரி கிடையாது. சில பேர் இல்ல அங்கே வைக்கணும் நல்லதுன்றாங்க. அது கண்டிப்பா கிடையாது. குபேர மூலைன்னு சொல்லிட்டு அங்கே போய் எதுவுமே அங்கே வைக்காதீங்க. ஸோ மெயினா உங்க வீட்ல நீங்க எந்த இம்பாக்டும் வரக்கூடாது பூஜை ரூம்ல அப்படின்னா, ஒண்ணு நார்த் ஈஸ்ட்ல வைக்கக்கூடாது, சவுத் வெஸ்ட்ல வைக்கக்கூடாது. சரி அப்ப எங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 இடம் தான். நான் அந்த ஸ்க்ரீன்ல பார்த்த மாரி பார்த்தீங்கன்னா, சவுத் ஈஸ்ட். இப்ப இது இது உங்க பில்டிங்னு வச்சுக்கங்க. அந்த பில்டிங்க நீங்க பிரிக்கிறீங்க 4ஆ. இது நார்த் ஈஸ்ட், இது நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட். ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட்ல பொதுவா என்ன பண்ணுவீங்க? வடக்கு பார்த்த வாசல், இங்க ஒரு வாசல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க ஹாலா குடுத்துருவீங்க. சவுத் ஈஸ்ட்ட கிச்சனா வைப்பீங்க. ஓகேங்களா? இப்ப இந்த சவுத் ஈஸ்ட் ரூம மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இந்த சவுத் ஈஸ்ட்டுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கு இல்லையா? இது ஈஸ்ட் ஆகும். இது சவுத்து, இது வெஸ்ட், இது நார்த். அதே மாரி இந்த சவுத் ஈஸ்ட் கிச்சன் ரூம்ல கார்னர்ஸ் நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சவுத் ஈஸ்ட் கிச்சன்ல நார்த் வெஸ்ட், அதாவது தென்கிழக்குல உள்ள கிச்சன்ல உள்ள வடமேற்கு பகுதியில நீங்க பூஜை ரூம் வைக்கலாம். சரி பூஜை ரூம் எப்படி வைக்கலாம்? ஒரு பெரிய அலமாரியா வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்களா? இல்ல பெரிய ரூமா கட்டலாமா? எப்போதுமே சாமி ரூம ரொம்ப சின்னதா வைங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. முடிஞ்சா செல்ஃப்லயே வச்சு பண்ணுங்க. சார் நான் நான்வெஜ் சாப்பிடுறேன். என்னால இது பூஜை ரூம்லாம் இப்படி நான் ஓப்பனாலாம் வச்சு எனக்கு கும்புறது கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன டோர் போட்டுங்க. அவ்வளவுதான் சிம்பிள். சரி நான்வெஜ் சாப்பிடுறனாலயும் சாமிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதனால ஒண்ணும் பிரச்சனையும் வராது. நம்பலன்னா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ட பாருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ பூஜை ரூம்ன்றது தென்கிழக்குல முதல் ப்ரையாரிட்டியா வரலாம். இது ஏன் அப்படின்னா, தென்கிழக்குல பார்த்தீங்கன்னா, இங்க கடக ராசியா வரும். ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா, அங்கே குரு உச்சமாவாரு. ஸோ பூஜை ரூம்ன்றது குருவோட காரகத்துவம். ஓகேங்களா? சுக்கிரனோட இடத்துல நீங்க குருவ கொண்டு வரீங்க. அப்ப குரு சுக்கிரனோட சேர்க்கை அங்க இருக்கும். ஸோ அது சிறந்த பொருளாதாரத்தை கொடுக்கும். தென்கிழக்குல நான் இப்ப சொன்ன வடமேற்கு கார்னர்ல, இல்ல கொஞ்சம் தள்ளி வடமேற்கு சைடுல மேற்கு பக்கத்துல கிழக்க பார்த்த மாரி இங்க பூஜை ரூம் வைக்கிறது சிறப்பு. ரூமா போடாம, முடிஞ்ச வரைக்கும் அலமாரியும் இல்லாம, ஒரு செல்ஃப்ல குட்டி செல்ஃப்ல ஒரே ஒரு படம். அதாவது இந்த 5 தெய்வங்கள் இருக்கும்ல. பிள்ளையார், சரஸ்வதி, மகாலட்சுமி, பெருமாள். அந்த மாரி ஒரு ஒரு ஃபோட்டோ
நீட்டாக வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றுறதும் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு மட்டும்தான், ஒரு விளக்கு தான் ஏற்றணும். மற்ற அகல் விளக்கு நீங்கள் எவ்வளோன்னு ஏற்றிக்கலாம். ஆனால் காமாட்சி விளக்கு ஒன்று தான் இருக்கணும், அதை பார்த்துக்குங்க. 2வது, எக்கச்சக்கமாக சாமி ஃபோட்டோ வச்சு தயவு செஞ்சு கும்பிடாதீங்க. இங்கே கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு ஃபோட்டோ வரும், அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு பெரிய இதுவாக வச்சிங்கன்னா கஷ்டங்கள் நிறையா இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து அதிகமாக பெரிய ரூம் வச்சு நிறைய ஃபோட்டோ வச்சா சாமி எல்லாம் கொடுத்து வரும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அப்படி கான்செப்ட் கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த தென்கிழக்கில் உள்ள வடமேற்கு திசையில் உள்ள செல்ஃபில் இல்லை வாட்ரூப் தான் இருக்குது சார் என்கிட்ட அப்படின்னு சரி வச்சுங்க. ஆனால் கம்மியான ஃபோட்டோஸ் வச்சு நீட்டாக வச்சு கும்பிடுங்க. ஓகேங்களா? விளக்கேற்றுங்க இங்கே அதிகமாக. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு, ஒரு விஷயங்களை தரும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்லா உங்களுக்கு இது பண்ணி தரும். 2வது பார்த்தீங்கன்னா, இன்னொரு இங்கே வைக்க முடியல சார் என்னால் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நார்த் வெஸ்ட், அதாவது இந்த ஹோல் பில்டிங் இருக்குல்ல, உங்கள் பில்டிங்க்கு நார்த் வெஸ்ட் இருக்குல்ல, அதில் வடமேற்கு, அதாவது வடமேற்கு ரூமில் உள்ள வடமேற்குல மேற்கு பக்கமாக ஒட்டி கிழக்கு பார்த்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன கான்செப்டில் செல்ஃப்லையோ இல்லை வாட்ரூப்லையோ அந்த மாதிரி வைங்க. ரூமுன்னு சொல்லிட்டு பெருசாக சாமி ரூமுக்குன்னு சொல்லி கட்டாதீங்க. அதுக்கு தான் கோயில் இருக்குது. கோயில்னு எதுக்கு நம்ம அந்த காலத்தை கட்டினதுன்னா, நம்ம போய் அங்கே போய் கும்புறதுக்கு. அங்கே ஆகம விதிப்படி கட்டியிருப்பாங்க. அங்கே உள்ள அதிர்வலைகள் வேற. நம்ம வீடே கோயிலாக மாற்றணும்னா இல்லற வாழ்க்கையில் பாதிப்பு வரும். ஸோ இல்லற வாழ்க்கையில் நாட்டம் இருக்காது. அதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். யார் யார் வீட்டிலலாம் பெருசாக வீடு மாதிரி ஒரு சாமி ரூமே வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் இந்த பிரச்சனை இருக்கும். யார் யார் வீட்டிலலாம் சின்னதாக இருக்கோ, கரெக்டாக நான் சொன்ன இந்த இடத்துல இருக்கோ, அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடையும் மன நிம்மதியோடும் இருப்பாங்க. அதை நீங்களே செக் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இப்படி இருந்ததுன்னா நீங்கள் மாற்றிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பூஜை ரூமில் இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அவாய்ட் பண்ண வேண்டிய இடம் வடகிழக்கு, தென்மேற்கு. சுத்தமாக பூஜை ரூம் வரக்கூடவே கூடாது. வரக்கூடிய ஒரே இடம் தென்கிழக்கு இல்லை வடமேற்கு. தென்கிழக்காக இருந்தால் தென்கிழக்கில் உள்ள ரூமில் வடமேற்கு திசையில் வைக்கணும். வடமேற்கு ரூமாக இருந்தால் வடமேற்கில் உள்ள வடமேற்கு திசையில் வைக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்படி வச்சுக்கோங்க. மற்றபடி பூஜை ரூமுக்கு வேறு எந்த ரூல்ஸும் கிடையாது. இது மட்டும்தான். கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிறது நல்லது தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பூஜை ரூமுக்கு பின்னாடி டாய்லெட் வருது, அந்த இதெல்லாம் பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த டாய்லெட்டுக்கும் அந்த பூஜை ரூமுக்கும் நடுவில் வந்து இது தெர்மாக்கோல் வைக்கிறேன், மணல் போட்டு வைக்கிறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் சுத்த ஹம்பக். அப்படிலாம் கிடையாது. இருக்கலாம், டாய்லெட் பின்னாடி இருக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு சங்கோஜமாக இருந்தால் நீங்கள் மாற்றிங்க. அப்படி இருக்கிறனால தப்பு வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு வராது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.